ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், அதில் நாங்களும் இருக்கணும். வெல்கம் டு G2G vlog. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா விஐபி அர்ஜென்ட் ஃபிஷ் கறி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை நம்ம மேக்னேட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆயில், வரமிளகா தூள் இருக்கு இல்லைங்களா, அது, மஞ்சத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் தனியாக கருவேப்பிலை வரமிளகா வச்சு அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வெறும் சீரகத்தூள் சோம்புத்தூள் போட்டால் போதும். கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் ஒரு குவார்ட்டர் லெமன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து நம்ம கொஞ்ச நேரம் இதில் நல்லா பெரட்டி ஊற வச்சுக்கணும். இந்த ஆயில் எதுக்கு சேர்த்துறோம்னா அந்த மீனில் அப்படியே ஒட்டும்னு சொல்லிட்டு. நான் இதில் பெரிய ஃபிஷ் எடுத்திருக்கேன். பெரிய ஃபிஷ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வவ்வால் மீன் வாங்கியிருக்கேன். இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். இது அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் ஊறட்டும். இப்போது டிப் ஆஃப் தி டே சொல்லலாமா? ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் என்னதான் கோட்டிங் பண்ணாலும் அது சில பேர் அது ஒட்டலை சரியா சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மால் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டும். செகண்ட் டிப் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ரொம்ப ரிஸ்க்கான ஜாப் இது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சாதம் வடிக்க போகிறோம், மீன் குழம்பு செய்ய போகிறோம், ரசம், மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தண்ணி இவ்வளோ கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மீன் குழம்பு தாளிக்கலாம். அந்த காலத்துலலாம் எப்படி தான் அடுப்பில் பண்ணாங்களோ கடவுளே, எது சிம்மில் வைக்கிறது எது ஹையில் வைக்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் விருப்பப்படுறவங்க தாராளமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, லைட்டாக வெந்தயம், கருவேப்பிலை. இது கொஞ்சம் அப்படியே பொரியட்டும். செகண்ட் டிப் என்ன தெரியுங்களா, நம்ம என்னதான் ஃபிஷ் கிரேவி பண்ணிட்டு எவ்வளோதான் நம்ம லோஷன் போட்டு கழுவுனாலுமே அது சம்டைம்ஸ் ஏதோ நம்மளை சுற்றிட்டே ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த லெமன் காப்பி தூள் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. இப்போ நம்ம வந்து 2 பெரிய வெங்காயம் நான் நறுக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இது நாகர்கோவில் ஸ்பெஷலு. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன உள்ளி தான். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். இது கொஞ்சம் அர்ஜென்ட் குழம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அதனால அர்ஜென்ட்டுக்கு சின்ன வெங்காயம் ஒழிக்க முடியாது இல்லையா, அதனால பெரிய வெங்காயம் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் நீங்கள் சின்ன வெங்காயம் போடலாம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். குழம்பு வந்து நல்லா ரெட்டிஷ் கலராகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இது வணங்குது இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு போட்டு வெங்காயம் போட்ட உடனே ரெட் சில்லி பவுடர் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா, வெறும் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த குழம்பு வந்து ரெட்டிஷாகவே இருக்கும். ஸோ அதுக்கு நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் இருக்காது, ஜஸ்ட் கலருக்கு மட்டும்தான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வணங்கட்டும். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தக்காளி சேர்த்துறதுனா சேர்த்தலாம், இல்லாட்டி வெறும் அந்த புளி மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு இந்த தக்காளி சேர்த்து பழக்கமாயிடுச்சு. ஸோ தட் நான் ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளியாக ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். இது வணங்குறதுக்கு மட்டும் லைட்டாக கல் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபிஷ் ஊற வைக்கும் போது வேற உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால இதுக்கு மட்டும் கல் உப்பு இந்த இதுக்கு தேவையானது அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து வாசனைக்கு தான் நான் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு பச்சை மிளகாய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். கொத்தமல்லி கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ புளி கரைச்சி வச்சிருக்கேன். இது நல்லா வணங்கின உடனே அந்த புளி ஊத்துனா போதும். ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாம் லேடிஸ்க்கு கால்வலிலாம் இல்லைங்களாம். என்னன்னு பார்த்தா எல்லாம் உட்காந்து சமைச்சிருக்காங்க. அடுப்பெல்லாம் கீழே இருந்திருக்கு, கீழே உட்காந்து சமைச்சிருக்காங்க. நம்ம தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்னே சமைச்சிட்டு டென்ஷன்ல
யாராவது கேட்டா கடுப்பா பதில் சொல்லிட்டு நின்னே சமைச்சு கால்வலி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேல வீடு கட்டினாங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் பண்ணாங்கன்னா லேடிஸ்க்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ இதுல புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, லெமன் சைஸ் புளி, அதை நம்ம ஊத்துறோம். உள்ள கொதிச்சிருச்சு. நம்ம ரைஸ் போடலாம். இந்த மீன் குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் சுண்டி வரட்டும். ஆக்சுவலி நம்மலாம் இப்போ ஸ்டவ்ல செய்யும் போதே நிறைய இந்த ஸ்விக்கி சிமேண்டோலாம் வந்துருச்சு. இந்த மாதிரிலாம் அடுப்பில் செய்ய விட்டால் நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே புரியலையே. இது எது என்ன பண்ணுறதுனே தெரியல ஆக்சுவலி. அப்படியே சிம்மில் வைப்போம், ஹையில் வைப்போம். இப்போ பாருங்களேன், எது உள்ள தள்ளுறது, எது வெளியே எடுக்கிறது, ஒன்றுமே தெரியல. காலுக்குலாம் அவ்வளோ ஹீட் அடிக்குது, புண்ணே ஆயிடுச்சு காலெல்லாம். அந்த காலத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல நம்ம பாட்டி தாத்தாலாம். நம்ம ஈஸியாக செய்யறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஓகேங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். என்னன்னா அந்த சைட் எங்கள் வீட்டில் தேங்காயும் அரைச்சி ஊற்றுவோம், தேங்காய் பாலும் ஊற்றுவோம். அந்த சைடெல்லாம் வந்து தேங்காய் பால் கம்பல்சரி ஊற்றுவாங்க. இப்போ இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தேங்காய் வாசனை வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தேங்காய் ஊற்றுறதில்ல. பாத்துமா பொங்கிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். சாதம் பொங்கிடுச்சு. ஓகே, குழம்பும் கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமிங்கில் நம்ம மீன் போடலாம். இது நீங்கள் போட்ட உடனே திருப்பினீங்கன்னா டக்குன்னு திரும்பிடும். இல்லாட்டி வந்து அந்த சதை பிரிஞ்சிட்டு வரும். திருப்பி 10 மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் அதை திருப்ப முடியும். ஸோ அதை போட்டவுடனே ஒரு பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 10 to 12 மினிட்ஸ். பெரிய மீன் இல்லைங்களா, 10 to 12 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்கிறேன். ஸோ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ எங்களுக்கு வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிறோம். நார்மல் நீங்கள் செய்கிற மாதிரி தான். கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் லைட்டாக வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இது பக்கத்தில் எடுக்க முடியல, பிகாஸ் ரொம்ப அனல் அடிக்குது. தூரமாக இருந்து தான் கிரீஷ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால பக்கத்தில் வந்து எடுக்க முடியல. இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இதுக்கும் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வணங்கட்டும். ஆக்சுவலி லேடிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வீக்காக. இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுருங்க. ஒரு 5 பல் பூண்டு போட்டிருக்கேன். லேடிஸ் நம்ம ரொம்ப வீக் ஆயிடுறோங்க. ஸோ ஒரு 30+ல நம்மளும் இந்த எள்ளு இருக்கு இல்லையா, எந்த வகையிலையாச்சும் எள்ளு உள்ளே போனாங்க வித்தவுட் சுகர் ஆயில். அதை தவிர எப்படியாச்சும் இந்த எள்ளு சாப்பிட்ணும்னு சொல்கிறாங்க. இந்த போனுக்கெல்லாம் நல்லது சொல்லிட்டு. ஆனால் நம்ம அதெல்லாம் சாப்பிட மாட்டோமே. மீன் குழம்பு நல்லா வந்துருச்சுக்கு. மேலே லைட்டாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். இதுக்கு மேலே சில பேர் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போடுவாங்க. ஆக்சுவலி நான் நிறைய ஃபஸ்ட்டு போட்டுட்டேன், அதனால் நான் போடல. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். நான் வாசனைக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு காரத்தை விட வாசனை தான். ஸோ அதனால் அதுக்காக நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா நல்லா வணங்கட்டும்.
இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இந்த கத்திரிக்காயும் நல்லா வணங்கி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, மூடி வச்சு இறக்கிடலாம். அனல் அடிக்குது. ஓகே, இப்போ மீன் வறுக்கிறதுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். கிரீஷ்க்கு மீன் வறுத்தா தான் பிடிக்கும். அவங்க அப்பாவுக்கு தான் வந்து குழம்பு மீன் பிடிக்கும். இவருக்கு வறுக்கணும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் ஒரு விதம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் காரம் இருந்தால் காரம் புளிப்பு தான் எங்கள் 2 பேர்த்துக்கும் மெயின். ஸோ நாங்கள் 2 பேர் தானே, அதனால் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். கிரீஷ் அப்பாவுக்கு காரமே பிடிக்காது. ஸோ உப்பும் எங்களுக்கு நல்லா வேணும், அதனால நான் உப்பும் கொஞ்சம் எச்சா தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. ஸோ எப்பவுமே என் சமையல் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிரீஷ்க்கு ஒரே சமையல். எங்கள் டேஸ்ட் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் புளி ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வணங்கிருச்சு. இது புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆக்சுவலி இப்படிலாம் நம்ம சமைச்சா இழைச்சிருவோம் போல இருக்கு கிரீஷ்மா. இல்லைங்க, ரொம்ப கஷ்டங்க இது. விரவெல்லாம் எடுத்து அடுப்பை வச்சு குனிஞ்சு நிமிந்து, கடவுளே. குழம்பு கொதிக்குது. இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கப் தான் நான் ஊற்றினேன். மீன் குழம்புலேயும் 1 கப் தான் நான் ஊற்றிருக்கேன். இதுலேயும் 1 கப் தான் நான் ஊற்றிருக்கேன். சாதம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ரெடி. ஃபினிஷிங் டேபிளுக்கு வந்துருச்சு. ஸோ பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க G2G vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.